Hi dear students, today we start next chapter, Unit 3, Financial Market, நிதி சந்தை 2. ஸோ அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம். சாப்டர் 8, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி, இந்திய பத்திர மாற்றக வாரியம் செபி, அதுலேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். Stock Exchange Board of India SEBI. Synopsis of this chapter. So introduction of SEBI. SEBI in அறிமுகம். Then objectives of SEBI. SEBI in நோக்கங்கள். Then functions of SEBI. SEBI in பணிகள். Then next powers of SEBI. SEBI in அதிகாரங்கள். Then next டிமார்டிலைசேஷன், புறத்தோற்றமற்ற பத்திரங்கள். தென் நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிமார்டிலைசேஷன், புறத்தோற்றமற்ற பத்திர வர்த்தகத்தின் நன்மைகள். ஸோ இதுதான் நம்ம இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இன்றைக்கி நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, it was short form SEBI, was first established in the year 1988 as a non-statutory body for regulating the securities market. It was made as an autonomous body by the Government of India on 12th May 1992 and given statutory powers in 1992, with SEBI Act 1992 being passed by the Indian Parliament. SEBI has its headquarters at the Business District of Bankar Kurla complex in Mumbai and has northern, eastern, southern and western regional office in New Delhi, Kolkata, Chennai and Ahmedabad respectively. தமிழில் பாரு, இந்திய பத்திர மாற்றக வாரியம் அதாவது செபி முதலில் 1988 ஆண்டில் பத்திரங்கள், சந்தை பத்திரங்களை ஒழுங்குபடுத்தும் ஒரு சட்டப்பூர்வமற்ற அமைப்பாக நிறுவப்பட்டது. 1992 ஆண்டு மே மாதம் 12 இந்திய அரசாங்கத்தால் சுயமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. மேலும் 1992 ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தால் செபியின் சட்டம் 1992 நிறைவேற்றப்பட்ட சட்ட ரீதியான அதிகாரங்களை வழங்கியது. செபி மும்பையில் உள்ள பாந்திரா குர்லா வளாகத்தில் வணிக மாவட்டத்தில் அதன் தலைமையகம் உள்ளது. செபி அப்படின்ற அமைப்பு முதல்ல எப்போ கொண்டு வந்தாங்க, ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1988 ஆண்டு. ஸோ 1988 ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, செபி நிறுவப்பட்டது. ஸோ 1992 ஆண்டு மே மாதம் 12 என்ன பண்ணாங்க, இந்திய கவர்மெண்ட்டால் இது சுயமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டது. இந்திய கவர்மெண்ட்டால் இது சுயமாக உருவாக்கப்பட்ட அமைப்பாக உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1992 ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தால், ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தால் செபி சட்டம் 1992 நிறைவேற்றப்பட்ட சட்ட ரீதியான அதிகாரங்களை வழங்கியது. ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட ரீதியாக அந்த அதிகாரங்களை அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு வழங்கியது. தென் நெக்ஸ்ட்டு செபி மும்பையில் உள்ள பாந்திரா குர்லா வளாகத்தில் வணிக மாவட்டத்தில் அதன் தலைமையகம் உள்ளது. ஸோ அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. மும்பையில் எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாந்திரா குர்லா அப்படின்ற ஏரியாவில் அந்த வணிக வளாகத்தில்
அதனுடைய மாவட்ட தலைமையகம் இருக்குது. தென் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்ட்டு பார்க்குறதுக்குன்னா பாரு அடுத்தது என்னன்ட்டு பார்க்கலாம். Initially, SEBI was a non-statutory body without any statutory power. However, in 1992, SEBI was given additional statutory power by the Government of India through an amendment to the Securities and Exchange Board of India Act 1992. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாரு. மேலும் இது எங்கெங்கே இருக்குது அப்படின்றதுனா புதுடெல்லியில் இருக்குது, கொல்கத்தாவில் இருக்குது, தென் சென்னையில் இருக்குது மற்றும் அகமதாபாத்தில் இருக்குது. அகமதாபாத்தில் என்ன நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட் அந்த பகுதிகளில் இதனுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஆரம்பத்தில் அது எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சட்டப்பூர்வமாக அதிகாரமற்ற அமைப்பாக இருந்தது. எப்படி இருந்தது? ஒரு அதிகாரமற்ற அமைப்பாக ஆரம்பத்தில் இருந்தது. இருந்தாலும் அதை எப்போ 1992 அந்த வருஷத்தில் அது என்ன பண்ணாங்க, செபி இந்தியாவோட பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் அப்படின்னு அறிவித்தாங்க. தென் 1992 திருத்தத்தின் மூலம் இந்திய அரசாங்கத்தால் கூடுதல் சட்டப்பூர்வ அதிகாரத்தை வழங்கியது. ஸோ ஒரு சில திருத்தங்கள் மூலமாக அதை என்ன பண்ணாங்க, கூடுதல் சட்டப்பூர்வ அதிகாரம் எதுக்கு வழங்குச்சு, செபிக்கு வழங்கினாங்க. இதுதான் என்ன அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் செபி. தென் நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செபி. ஃபஸ்ட்டு டைரக்டர்லேருந்து 3 பிரிவாக பிரியுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டைரக்டர் ஆர் ஜாயின்ட் டைரக்டர்ஸ். அடிஷ்னல் டைரக்டர் அவங்க எதில் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க. தென் டெக்னிக்கல் டைரக்டர் ஆர் ஜாயின்ட் டைரக்டர்ஸ் அதாவது சிஸ்டமில் இருப்பாங்க. தென் அதில் அடிஷ்னல் டைரக்டர்ஸ் அண்டர் தட் டெபுட்டி டைரக்டர் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர். தென் நெக்ஸ்ட் ஒன் அடிஷ்னல் டைரக்டரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்கள அவங்களுக்கு கீழே பாரு டெபுட்டி டைரக்டர்ஸ், அவங்களும் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க, அவங்களும் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இருப்பாங்க. தென் செக்ஷன் ஆஃபீஸராக இருப்பாங்க, அவங்களும் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இருப்பாங்க. தென் டெக்னிக்கல் டைரக்டர் கீழே பாரு டெபுட்டி டைரக்டர் சிஸ்டமில் இருப்பாங்க. தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களும் சிஸ்டமில் இருப்பாங்க. தென் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அவங்களும் சிஸ்டமில் தான் இருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் தென் தமிழில் பாரு செபி அதன் உறுப்பினர்களால் நிர்வகிக்கப்படுகிறது. அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சார்ட் இருக்குது பாரு. ஸோ ஃபஸ்ட்டு இயக்குனருக்குள்ள ஒரு 3 பிரிவு இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் இயக்குனர் அல்லது இணை இயக்குனர். கூடுதல் இயக்குனர் அது எதை பேஸ் பண்ணியிருக்காங்க, நிர்வாகம். தென் தொழில்நுட்ப இயக்குனர் அல்லது இணை இயக்குனர் எது பேஸ் பண்ணியிருக்காங்க, அமைப்பு. தென் நெக்ஸ்ட்டு கூடுதல் இயக்குனருக்கு கீழே பாரு துணை இயக்குனர்கள் அல்லது உதவி இயக்குனர்கள். தென் நெக்ஸ்ட்டு கூடுதல் இயக்குனர் நிர்வாகத்துக்கு கீழே துணை இயக்குனர் அவங்களும் நிர்வாகத்தில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே உதவி இயக்குனர் அவங்களும் நிர்வாகத்தில் தான் இருப்பாங்க. தென் பிரிவு அலுவலர்கள் அவங்களும் நிர்வாகத்தில் தான் இருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு தொழில்நுட்ப இயக்குனர்களுக்கு கீழே பாரு துணை இயக்குனர்கள் அவங்க எதில் இருப்பாங்க, அமைப்பில் இருப்பாங்க. தென் உதவி இயக்குனர்கள் அவங்களும் அமைப்பில் தான் இருப்பாங்க. தென் தொழில்நுட்ப உதவியாளர்கள். ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செபி. செபியுடைய என்ன நிர்வகிக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய படிவம் என்ன அப்படின்ட்டு நாம் பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பாரு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி. செபியின் நோக்கங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பங்கு பரிவர்த்தனைகளின் ஒழுங்கு முறை. த ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி இஸ் டு ரெகுலேட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஸோ தட் efficient service may be provided to all the parties operating there. ஸோ அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, செபியோட மூலமாக நம்ம என்ன அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பங்கு சந்தையில் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் அவங்க எப்படி இருக்காங்க ஒழுங்குபடுத்துவதாகும். ஷேர் மார்க்கெட்டை ஒழுங்குபடுத்துவது தான் என்ன அப்படின்றது அவங்களுடைய முக்கிய பங்கு. அங்கே செயல்படக்கூடிய எல்லா தரப்பினர்களும் திறமையான சேவையை வழங்கப்படலாம். ஸோ அங்கே செயல்படக்கூடிய எல்லா வேலையும் என்ன எப்படி இருக்கணும், திறமையாக செயல்படணும் அல்லது வழங்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு செகண்ட் ஒன் ப்ரொடெக்ஷன் டு த இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு. த கேபிட்டல் மார்க்கெட் இஸ்
meaningless in the absence of investors. Therefore, it is important to protect the interest of the investors. The protection of the interest of the investors means protecting them from the wrong information given by the companies in their prospectus, reducing the risk of delivery and payment, etc. Hence, the foremost objective of the SEBI is to provide securities to the investor. இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் யார் மெயின் அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ இன்வெஸ்டர்ஸ் இல்லை அப்படின்னா அங்கே மூலதன சந்தை எப்படி இருக்கும்? ஒரு யூஸ்லெஸ், ஸோ எந்த ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்கும், எந்த ஒரு அர்த்தமற்றதாகவும் இருக்கும். எனவே அந்த முதலீட்டாளர்களுடைய நலன்களை காப்பது தான் என்னுடைய முக்கிய அம்சம். தென் இன்வெஸ்டருடைய நலனை பாதுகாக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கணும் பார்த்தோம்னா, நிறுவனங்கள் தவறான தகவல்களை தகவல் அறிக்கையில் வழங்கியிருக்கும் பொழுது, ஸோ ஒரு கம்பெனி தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அல்லது வழங்கும் போதோ அல்லது வழங்கல் மற்றும் செலுத்தல் அபாயத்திலிருந்து, ஸோ வழங்கும் போதோ அல்லது செலுத்தும் போதோ அந்த அபாயத்திலேருந்து அவங்கள காப்பாற்றணும். யாரை? இன்வெஸ்டர்ஸை. எனவே அந்த செபியோட முதல் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும். ஸோ அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும்? பாதுகாப்பு கொடுக்கணும், செக்யூரிட்டி கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங், உள்வழி வியாபாரத்தை சரிபார்த்தல். இன்சைடர் ட்ரேடிங் மீன்ஸ் த buying and selling of securities by direction promoters etc. who have access to some confidential information about the company and who wish to take advantages of this confidential information. This affects the interest of the general investors and is essential to check this tendency. Many steps have been taken to check insider trading through the medium of the SEBI. ஸோ அப்போ இந்த நிறுவனத்தில் என்ன சில ரகசிய தகவல்களை நம்ம அணுகும் அதோ அல்லது அதை என்ன பண்ணுறாங்க பயன்படுத்த விரும்பும்போதோ நபர்களாக இயக்குனர்கள், தோற்றுவிப்பாளர்கள் மற்றும் பிற நபர்கள் மேற்கொள்ளப்படும். ஸோ அந்த இயக்குனரில் இருக்கக்கூடிய ரகசியத்தை அணுகிறோம் அல்லது ரகசிய தகவல்களை பயன்படுத்துறதுக்கு யார் யார் தேவைப்படுறாங்க அப்படின்னா, அதனுடைய இயக்குனர்கள், அந்த ஆரம்பித்தவங்க, அதை மற்றும் வேறு நபர்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த பங்கை நம்ம அந்த ஷேர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? பரிவர்த்தனை நடவடிக்கைப்படும் போது உள்வழி வியாபாரம் எனப்படுகிறது. அது பரிவர்த்தனை நடக்கும்போது அதுக்கு பேர் என்ன? உள்வழி வியாபாரம். இது என்ன ஆகுது? பொதுவான முதலீட்டாளர்கள் நலனை பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த போக்கு சோதிப்பது மிக மிக அவசியம். இந்த மாதிரி போகக்கூடியதை நம்ம என்ன பண்ணணும்? சோதிக்கணும். ரொம்ப அவசியமான ஒன்றாகும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செபியினுடைய வாயிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? உள்வழி வியாபாரத்தை சரிபார்க்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ஸோ இந்த செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங்கை சரி பண்ணுறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்காங்க. திஸ் ஆர் ஆல் த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங். த நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ், தரகர்கள் மீதான கட்டுப்பாடு. It is important to supervise or check the activities of the brokers and other middlemen in order to control the capital market. To regulate their activities, it was necessary to establish the SEBI. ஸோ மூலதன சந்தையை கட்டுப்படுத்துறதுக்கு யார் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, புரோக்கர்ஸ் தேவை. புரோக்கர் மட்டும் இல்லாமல் வேறு இடைநிலையர்கள், அதாவது மிடில்மென்ஸும் தேவைப்படுது. இந்த நடவடிக்கையை மேற்பார்வையிடுவது, கண்காணிக்க வேண்டியது அவசியம். இந்த நடவடிக்கை என்ன பண்ணும்? பார்க்கக்கூடியதும் அதை எப்படி பண்ணுறாங்கன்னு கண்காணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அவர்களது நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த செபியினை நிறுவுவது அவசியமாகும். அவங்களுடைய நடவடிக்கைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒழுங்குபடுத்துறதுக்காக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, செபி நிறுவுவது அவசியமாகும். செபினை நிறுவுவது அவசியம் ஆகும். ஸோ இதை
எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, செபியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இது ஒரு நெசசரியாக இருக்குது. These are all the objectives of SEBI. Okay, we can see in next class.